ஸோ கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட். ஸோ இவங்க வந்து இந்த ஜூலை மாதம் சிக்கல் சிங்காரவேலர் முருகரை வந்து வழிபடணும். முடிஞ்சால் அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். முடியாத பட்சத்தில் அவங்க வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த முருகரை நினச்சி டெய்லியும் வழிபடும் போது இவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கே தெரியாத ஒரு சிக்கல் கூட உருவாகியிருக்கலாம். பட் அது எல்லாமே அதனால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஒரு இடையூறுகள், தடைகள் இதிலிருந்தெல்லாம் வந்து அவர் தகர்த்தெறிஞ்சு இவங்களை ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை நோக்கி கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதற்கான விஷயங்களை முருகர் முன்னெடுப்பார் அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் முருகருடைய வழியில் இவங்க நடக்கணும். ஸோ முருகர் டிவோட்டியாக இருக்கிறாங்க, முருகர் ஃபாலோ பண்ணுறாங்க, முருகர் தான் எல்லாமே அப்படின்னும் போது அவருக்கான ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும், அந்த வழியில் இவங்க நடக்கணும். ஸோ நடப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முருகர் இங்கே வந்து ஒரு மெசேஜாகவே ஒரு கேள்வியாகவே கன்வே பண்ணுறாரு. ஸோ இந்த ஜூலை மாதம் இதை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ கடகராசி பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எஸ்பெஷலி அவங்களுடைய அம்மா அப்பா இவங்களை வந்து பார்த்துக்கணும் அவங்க இந்த மாதம். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்கணும். வேறு எப்பேற்பட்ட வேலைகளாக இருக்கட்டும், பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் இருந்தால் கூட அம்மா அப்பாவுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது கண்டிப்பாக வெளியில் நடக்கிற மற்ற விஷயங்களை கூட முருகர் வந்து அதை சரி செஞ்சிருவார். ஸோ அதற்கான இப்போது எங்கேயாவது இவங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும், ஆனால் இந்த சைடு வந்து அம்மா அப்பாவுக்கு சில வேலைகள் நடத்தி கொடுக்குறோன்ற போது இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அது எப்படி இருந்தாலும் அது போஸ்ட்போன் கூட ஆகிற மாதிரியான ஒரு சூழல் ஆகிடும். ஸோ இந்த மாதம் அந்த அளவுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா மேலே இவங்க ஒரு அக்கறை செலுத்தணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான தேவைகளை தேடி போயாவது பூர்த்தி செய்யணும். இந்த மாதிரி அவங்க இந்த மாதம் இவங்க செஞ்சால், அதாவது ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்துக்கலாம், முருகர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு டாஸ்க், இதை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முருகர் இவங்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களை சுற்றி இருக்கிற பெரியவங்களுடைய அறிவுரையை கேட்கணும். அது வந்து நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் கேட்கணும், மற்றவங்க சொல்றா கேட்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. யார் இவங்க லைஃப்பில் ஒரு பெரியவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அட்வைஸை வந்து கேட்கணும். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு சூட்சுமம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் கூட அதில் இருக்கலாம். அதனால் பெரியவங்க சொல்கிறத எப்போவுமே கேட்டு அதை செயல்படுத்துறனா கூட பரவாயில்ல, பட் அது என்ன அப்படின்றத அவங்க கேட்டால் மட்டும்தான், அதை யோசித்தா மட்டும்தான். ஸோ இவங்களும் வயசு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதற்கு மேலே ஒரு ஞானியாக கூட அவங்க ஆகலாம். சில விஷயங்கள் அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும், பெரிய பெரிய புரிதல் கூட அவங்களுக்கு உருவாகும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்.